السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமா. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று இடப்பட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் திருமணமும் மறுமணமும் என்ற தலைப்பில் கடந்த வாரத்திலே ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த பயானுடைய தொடர்ச்சியை இந்த ஜும்மாவிலே பார்க்க நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை கால் தாழ்த்தி கேட்டு அதை உள்ளத்திலே பதிய வைத்து வருங்காலங்களில் அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமென். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையில் நிக்காஹினுடைய ஆரம்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஒரே ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபம் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை ஒரே ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தது மட்டுமல்லாமல் பல கோத்திரங்களாக உங்களை நாம் ஆக்கியிருக்கின்றோம். இதற்காக லிதஆரஃபு, நீங்கள் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்வதற்காக வேண்டும். நிறைய பல கோத்திரங்கள் அரபுகளுடைய நாடுகளை நம்ம பார்த்துருக்கோம். குறைஷி வம்சம், இது போல் நிறைய வம்சங்கள் உண்டு. மதீனாவிலே நாம் எடுத்துக்கொண்டால் அன்சாரிகள் என்பதாக நாம் சொல்லுவோம். இது போன்று ஒவ்வொரு கோத்திரத்தார்கள் அல்ல இதற்காக உருவாக்கி இருக்கின்றான், நீங்கள் மற்றவர்களை அறிந்து கொள்வதற்காக. இவர் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், இவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்று தெரிந்து கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக உங்களில் மிகவும் சங்கையானவர், அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கையானவர் அத்காக்கும், உங்களில் தக்வா உடையவர் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கார். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, திருமணம் என்ற பந்தம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் உறவு பந்தம் என்று சொன்னால் அது திருமண உறவு தான். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சிட்டான். படைச்சதற்கு பின்னால அந்த ரெண்டு நபர்களுடைய அந்த வம்சவழி தொடராகத்தான் உலகத்தில் வரக்கூடிய அத்தனை மனிதர்களும், அவர்கள் எந்த மார்க்கத்திலே அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இந்த இரண்டு பேரையும் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய தொடர் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொன்னால் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து தான் போய் முடியும். இப்போ சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய உறவுகளில் முதல் உறவு என்ன? இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய உறவு. கடந்த ஜும்மாக்களில் நாம் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்களை நாம் பார்த்தோம். திருமணம்னா எப்படி இருக்கணும், திருமணத்தினுடைய அளவுகோல் என்ன, திருமணத்தை எப்படி நம்ம நிறைவேற்றணும், மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, எந்த திருமணத்தில் பரக்கத்து இருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் திருமணத்திற்கு முன்பதாக மாப்பிள்ளைக்கு பெண்ணோ அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்கணும்னு வைங்களேன். இப்படி பார்க்கும் பொழுது
எதை நாம் அளவுகோலாக வைக்க வேண்டும்? வீட்டில் ஆம்பளை புள்ள இருக்காரு, அவருக்கு பெண் பார்க்கணும், அல்லது பொம்பளை புள்ள இருக்குது அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது? எப்படி வந்து சூஸ் பண்ணணும்? எதை வைத்து சூஸ் பண்ணணும்? பண காசுகளை வைத்தா, அல்லது அழகை வைத்தா, இல்லை வம்ச வழியை வைத்தா, இல்லை மார்க்கத்தை வைத்து சூஸ் பண்ணணுமா என்று பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஅ, ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். ஒன்று லி ஜமாலிஹா, ஒன்று லி மாலிஹா, அவருடைய செல்வத்திற்காக வேண்டி. 2வது வலி ஹசபிஹா, அவருடைய வம்ச வழிக்காக வேண்டி. 3வது ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக வேண்டி. 4வது வலி தீனிஹா, அவருடைய தீன் மார்க்கப்பட்டிற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறார். இந்த 4ல் ஏதேனும் ஒன்று தான். அடுத்த ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பகுபர் பிதாத்தி தீன், இந்த 4ல் 3 நீ விட்டு தீன் உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல, இது ஆணுக்கும் சொல்லப்பட்ட ஹதீஸ் தான். ஒரு ஆண் தன்னுடைய துணைவியாரை, தன்னுடைய துணைவியை தேர்ந்தெடுப்பது என்பது தீனத்தை முதல்ல என்ன செய்யணும், நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். முதல் உரிமை யாருக்கு? தீன் உள்ளவங்களுக்கு தான். மார்க்கத்தை முதல்ல நம்ம என்ன சூஸ் பண்ணணும். இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கும்போது மாலிஹான்னு முதல் வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண்ணை இதற்காக முடிக்கிறாங்க, பணம் காசுக்காக. போனால கோடி கோடியாக பணம் இருக்குது, அதுக்காக முடிக்கிறாங்க. இந்த நோக்கத்தை வைத்து திருமணம் முடிக்கப்படுமையானால், ஒரு இளம் வயது வாலிபர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போற, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய நோக்கம் என்ன? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம சரீரத்தை பொறுத்த வரைக்கும் நீயத்து தான் அவசியம். இன்னமல் அஅமாலு பின்னியாத், என்ன நீயத்து வைக்கிறோமோ அதுதான் என்ன செய்ய முடிய உறுப்பு மூலியமாக அது செயலாக வெளிப்படும். நம்ம எந்த நீயத்திற்காக அதை நிக்காக முடிக்கிறோம் என்பது அல்லாஹ் என்ன செய்யலாம். நீங்கள் வெளிப்படையாக சொல்லிக்கலாம், எங்களுக்கு பண காசெல்லாம் வேணாங்க, நீங்கள் பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும், வெளிப்படையாக சொல்லிக்கிறலாம். ஆனால் என்ன செய்யறது, சைடில் வாசல் வழியாக இப்படி சொல்லிக்கிறது. ஆனால் கொல்லப்புறமா எல்லாம் எல்லாம் என்ன செய்யும், உள்ளவங்க கொல்லப்புறமா எல்லாம் உள்ளவங்க. இப்படி இருக்கக்கூடாது. அல்ல உள்ளத்தை பார்க்குறான். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த பெண்ணை முடிக்கிறீங்க? ஒரு பெண் எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒரு வாலிபரை திருமணம் முடித்துக் கொடுக்கிறார் என்பதை அல்லாஹ் பார்க்குறான். இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ மாலிஹாங்கிறாங்க. சொத்துக்காக நிறைய கோடி கோடியாக சொத்து இருக்கு என்பதற்காக நீ திருமணம் முடிப்பானே. ஆனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்வாங்க, இஹ்யா உலூமுத்தீன் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு, அவங்க எழுதின கிதாப். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப உன்னிப்பா ரொம்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, அது ஹதீஸுகளுடைய உள்ள போய் நுட்பமாக எழுதியிருக்கிறாங்க. யார் நிக்காக முடிக்கும் பொழுது பொருளுக்காக வேண்டி, பொருளாசைக்காக வேண்டி, பணத்தாசைக்காக வேண்டி நிக்காக முடிப்பாரோ அவர் முடிக்கக்கூடிய அந்த நிக்காக இருக்கிறது இறுதியில் அவங்களுடைய வம்சாவளி. கல்யாணம் முடிச்சிடுவாரு, நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்துருவாங்க. பிறகு அவங்களுடைய பேரன் பேத்தி, அந்த பேரன் பேத்திக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க குழந்தை பெற்றெடுத்த வம்சவழி இருக்குல்ல, அவங்களுடைய வம்சவழியினுடைய நிலவரம் என்ன என்பதை சொல்லும் பொழுது அவர்கள் யாசகம் கேட்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பெண் ஆணையோ அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ திருமணம் முடிக்கும் பொழுது பணம் காசையும் முக்கியமாக வைத்து, இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பணம் காசு தான் முக்கியம், தீனெல்லாம் அப்புறம் தான். மாப்பிள்ளை தொழுவாரா இல்லையா, பொண்ணு தொழுவுமா இல்லையா, தீன் இருக்குதா இல்லையா, மாப்பிள்ளை ஓதி இருக்காரா இல்லையா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. மாப்பிள்ளை என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறேன், மாதம் சம்பளம் வருது 1.5 லட்சமா, முடிஞ்சு விடு. இன்னைக்கு பணத்தை நோக்கம், யார் பணத்தை நோக்கமாக வை திருமணம் முடிப்பார்களோ அவர்களுடைய வம்சவழிகளுடைய நிலைப்பாடு என்ன? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவங்களுடைய வம்சவழி யாசகம் கேட்கக்கூடியவர்கள், பிச்சைக்காரர்களாக அவர்கள் மாறிப்போவார்கள் என்று சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, பொருளாதாரத்தை பார்க்கக்கூடாது. உறுதியில் கூட சொல்லுவாங்க, மாலுவி ஆணி ஜாலிம்பாங்க. பொருளாதாரம் இருக்குத அது வரும் போகும். காலையில பணக்காரராக இருந்தாரு, சாயந்தரம் ஏழையை போயிடுவார். காலையில் ஏழையாக இருந்தார், மாலையில் பணக்காரரை கோடீஸ்வரராக போயிடுவார். சொல்ல முடியாது யாருக்கு எப்போ பணம் வரும் போகும்னு சொல்ல முடியும். எனவே தான் பொருளாதாரம் இருக்கிறது, அது உங்களுக்கு ஒரு சோதனைங்கிறாங்களா குரான். அல்மானு வல்பனும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரமும் குழந்தை செல்வங்களும் உங்களுக்கு உலகத்தினுடைய அலங்காரம்.
இவர் பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறாரு, ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காரு, அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இல்லை என்ன அலங்காரம், அல்ல குரான சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல் வம்ச வழிகள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்போ நம்முடைய பகுதியில் பார்த்தவர்கள் சொன்னால் என்ன மறைக்காரன்னு சொல்லுவாங்க, ராவுத்தர்னு சொல்லுவாங்க. இப்போ குடும்பத்தினுடைய பாரம்பரியம் இதை வச்சு என்ன செய்வாங்க, திருமணம் முடிக்கப்படுகிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜமாலிஹா, அழகுக்காகவே என்ன செய்யப்படுது, திருமணம் முடிக்கப்படுது. இந்த 3 விஷயங்களுக்காக மட்டும் திருமணம் முடிக்கப்படுமையானால் அந்த திருமண உறவு, அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு சில காலங்கள் சுகமாக, ஒரு சில காலங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் பிற்காலத்திலே அந்த வாழ்க்கையை கசப்பானதாக மாறிப்போகும். 4வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீனுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், அதிலே நீ உறுதியா இருக்கிறாங்க. பட் 3 விஷயத்தை சொல்லவே இல்லை ரசூலுல்லாஹ், சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் கடைசியா சொன்ன விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, தீன். அந்த தீனை மட்டும் நீ ஏன் செய்ய, தீன், தீனுள்ள பெண்ணை நீ பற்றி பிடித்துக்கொள், உன் வாழ்க்கை என்ன இருக்கும், சுகமாக அமைஞ்சிருக்கும். ஈருலக வாழ்க்கை என்ன செஞ்சிடும், சுகமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த தீனை மட்டும் நம்ம என்ன செய்யல, பார்க்கறதே இல்லை. பெண் பேசும் பொழுதும் சரி, மாப்பிள்ளை பேசும் பொழுதும் சரி, நம்ம சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறையே இதுதான், மிகப்பெரிய குறையே இதுதான். மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது எதை பார்ப்பாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, என்ன சம்பளம் வாங்குறாரு, அதோட முடிஞ்சிருச்சு. பெண்ணு பார்க்கும் பொழுது பெண்ணு அழகா இருக்கா, பெண்ணுக்கு சொத்து பத்து இருக்குதா, குடும்பம் நல்லா இருக்குதா, முடிஞ்சிருச்சு. தீன் இருக்கா, அதை பார்க்கறதே இல்லை. இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னா, பிற்காலத்துல குழந்தைங்கள்லாம் பெற்றெடுத்துருவாங்க. கடைசி என்ன ஆயிடும், 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பின்னால இவர் என்ன கணவன் தலாக்குன்னு வந்து நிற்பாரு. மனைவி எனக்கு குழா கொடுங்க, இவரோட வாழ இஷ்டம் இல்லை, எத்தனைங்க 4-5 புள்ள பெற்றெடுத்து, 4-5 புள்ள பெற்றெடுத்ததுக்கு பின்னால 10-15 வருஷம் கழிச்சு என்ன செய்யுங்க, எனக்கு தலா கொடுங்க, எனக்கு குழா கொடுங்க என்ப என்ன செய்ய நிற்கிறான். என்ன காரணம், உலகத்தினுடைய ஆதாயம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உலகத்தினுடைய ஆதாயத்தை பார்த்து நீங்கள் திருமணம் முடிப்பீர்களே, ஆனால் இறுதியில் இப்படிதான் வந்து முடியும். அதே போல பிள்ளைகளுக்கு இந்த பேர் இருக்கிறது பார்த்தீங்களா, நவுதுபில்லா, அல்லா தான் பாதுகாப்பு. என்னென்னமோ புது புது பேர் தான் இருக்கு. அந்த பேரெல்லாம் உலமாக்கள், பெரும் உலமாக்கள், முஃப்திகள் கூட கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அது மாதிரியான என்ன செய்யற பேர் அவங்களாவே சூஸ் பண்ணிக்கிறது. எப்படி சூஸ் பண்றாங்க தெரியுமா, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ புள்ள ஆம்பளை பிள்ளை, அது பொம்பளை பிள்ளையே பிறந்துருக்கு. அந்த பிள்ளைக்கு பேர் எப்படி வைக்கிறாங்கன்னா, மார்க் என்ன சொல்லுது தெரியுமா, அதை முதல்ல பார்ப்போம். குழந்தைகள் பிறந்தால், ஆண் குழந்தை பிறந்திருக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான பெயர் ஆண் குழந்தை பேர் இருக்குல்ல, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். ஹதீஸ்ல வருது. ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பேருகள்ல அழகான பேர் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான பேர் எது, அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மான். இந்த 2 பேரும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான பேருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், இதெல்லாம் பழைய பேருங்க. அப்துல்லா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய பேர். அந்த பேர் நம்ம பிள்ளைக்கு வச்சோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தகப்பனாரை போன்று வரும் அந்த பிள்ளை. எந்த அளவுக்கு அர்த்தமுள்ள பேர்களாக பிள்ளைகளை நம்ம வைப்போமோ, அந்த பேருக்கு தகுந்த தான் பிள்ளை என்ன செய்யும், புள்ள வளரும். அர்த்தமே இல்லாம சில பேர், சில அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டு மோசமான அர்த்தம், அப்படி இப்போ வைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு பேர். இப்போ எப்படி வைக்கிறாங்க, ஸல்லல்லாஹு சொல்றாங்க அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் வைங்க. அதே பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு சொன்னா, சஹாபி பெண்மணிகளுடைய பேர் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி 11 மனைவிமார்களுடைய பேர் இருக்கு, அந்த பெயர் வைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அவங்க மனைவிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க, தீண்டாளிகளாக பிள்ளைகளை வளர்த்தாங்க, அல்லாஹ்வுக்காக ஜாபத் செய்யக்கூடிய, ஜாபத்துக்கு உழைப்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்தாங்க என்பதாக நான் பார்க்கணுமா இல்லையா சரித்திரத்தில். ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்ன இருக்கு, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எப்படி இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க, உதாரணம் சொல்றேன், புள்ள ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, கணவனுடைய பெயரில் முதல் எழுத்து, மனைவியினுடைய பெயரில் முதல் எழுத்து, அத்தாவுடைய பெயர், அதாவது கணவனுடைய அத்தா மாமனார் அவர் பெயருடைய முதல் எழுத்து, கணவனுடைய அம்மா மாமியார் அவங்களுடைய முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்து போதுன்னா இந்த 4 இது முடிஞ்சிருச்சு. இல்லை 6 எழுத்து வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த என்ன சொல்லுங்க, மனைவியோட அத்தாவுடைய முதல் எழுத்து இங்கிலீஷில், அப்புறம் அத்தா மனைவியோட அம்மா மாமியார் அவங்களுடைய எழுத்துல முதல் எழுத்து. இது எல்லா எழுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு படித்து அதை ஒரு பெயர் ஆக்கிடுறாங்க.
அதுக்கு டிக்ஷனரியில் போய் பார்த்தோம்னா டிக்ஷனரியில் அது ஒரு பேரே இல்லை. சரி, அரபியில் எழுதி பார்க்கணும்னா அரபி டிக்ஷனரியில் போய் பார்த்துங்க, கூகுளில் சர்ச் பண்ணோம்னா அது கூட ஒரு பேரே இல்லை. நம்மளா பெயர்களை உருவாக்குறதா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஷரியத்தை நம்ம மறந்துட்டோம். ஷரியத்தை மறந்துட்டோம். நாம் இஸ்லாமியர்கள்ங்கிறதே நம்ம மறந்துட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. நீங்க இஸ்லாத்துல முழுமையா நீங்க உள்ள வந்துடுங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலம் இருக்கக்கூடாது. முழுமையா உள்ள வந்துடணும். மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். கணவன் மனைவியினுடைய அந்த உறவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது மபத்தத்தம் வ ரஹ்மா, கிருபையும் அன்பும் இணைந்ததுதான் திருமண வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா அந்த அன்பும் ஒரு அமைதியும் நீ திருமணத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய தம்பதிகள் இருக்குதா என்று நான் பார்க்கும் பொழுது ஓராண்டுக்கு பின்னால தலாக்கு, 2 ஆண்டுக்கு பின்னால புலாறு, இப்படியாக என்ன பிரச்சனைகள் போய்கொண்டே இருக்கு. திருமணம் முடிக்கக்கூடிய தம்பதிகள் எப்படி தன்னுடைய மனைவியை சூஸ் பண்ணணும், ஒரு பெண் தன்னுடைய கணவனை எப்படி சூஸ் பண்ணணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுறாங்க. திருமண தம்பதிகள்ல 2 வகை இருக்கு. ஒன்று நல்ல தம்பதிகள். அந்த நல்ல தம்பதிகள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஷரியத்து சொல்லியிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு துன்யாவிலே அவர்கள் அழகிய முறைகளே வாழுகிறார்கள். அவர்கள் மரணித்தாலும் மக்கள் சொல்லணும் இவங்களை போல நம்ம வாழணும். ஒரு கல்யாண தம்பதிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் இவங்களை போன்று வாழணும் என்று சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த துன்யாவில் அவங்க வாழ்ந்து செல்லணும். அப்படி யார் எந்த தம்பதிகள் வாழ்ந்து செல்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஜன்னாது அத்னி யதுகுலூனஹா, அந்த தம்பதிகள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களுடைய பெற்றோர்களும், வ அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவிமார்களும், வ துர்ரியத்துஹும், அவர்களுடைய பிள்ளைகளும் சொர்க்கத்திலே நுழைவார்கள். எப்ப தம்பதிகள் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே வந்துவிட்டார்களோ அவர்களுடைய ஃபுல் ஃபேமிலி என்ன ஆயிடும்? எல்லாமே சரியாயிடும். இது நல்ல தம்பதிகளுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை, மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். 2வது கெட்ட தம்பதிகள். ஷரியத்தை பற்றி பேச்சே கிடையாது. அவங்களோட மனமோன போக்கில் என்ன செய்யுது? வாங்குறது, கணவன் மனைவி அடிக்கிறது, மணவன் கணவன் அடிக்கிறது, கணவன் என்ன செய்யுது? எப்போதுமே தண்ணியிலே இருக்கிறது. எப்போதுமே என்ன செய்யறது? தண்ணியிலே இருக்கிறது. மனைவி எப்போதும் தண்ணியிலே இருக்கிறது. இன்னைக்கு பெண்களும் தண்ணி அடிக்கிறாங்க, தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? சாதாரணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் தண்ணி அடிக்கிறாங்க. அதே மாதிரி +2 படிக்கிற மாணவிகள் தண்ணி அடிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் சொன்னாங்க. மதுபானங்கள் பார்த்தீங்களா, அதில் என்ன செஞ்சிடுமா? சர்வ சாதாரணமாக ஆயிடும். வெளிப்படையாகவே என்ன செய்வாங்க? எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அந்த நிலைமைக்கு என்ன ஆயிடுச்சு? இது போன்ற கெட்ட தம்பதிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது உஹ்ஷருல்லதீன ஸலமு வ அஸ்வாஜுஹும், யார் தனக்குத்தானே அநீதமில்லை இழைத்துக் கொண்டார்களோ, வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தன்னுடைய வாழ்க்கையை அனிதமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்களோ அவர்களும், அஸ்வாஜுஹும், அவர்களுடைய கணவன் மாடுகளும் என்ன செய்வாங்க? நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவாங்க. எப்படிப்பட்டவங்க? வமா கானு யஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அன்றி எதை அவர்கள் வணங்கினார்களோ அந்த ஒன்றும் ஃபஅதுஹும் இலா ஸிராத்தில் ஜஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்களுக்கு சேரக்கூடிய இடம் என்ன? நரகம் தான். இலா ஸிராத்தில் ஜஹீம், நரகம் தான் அவங்களுக்கு என்ன செய்யும்? போய் சேரக்கூடிய இடம் அவங்க நரகம் தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸாஃபாத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ நல்ல தம்பதிகளாக இருக்க வேண்டுமா அல்லது கெட்ட தம்பதிகளாக இருக்க வேண்டுமா என்பதை நம்ம என்ன செய்ய முடிவு செஞ்சுக்கிறோம். அதே போன்று திருமணம் முடிந்ததற்கு பின்னால சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். எந்த குடும்பத்திலையுமே இவங்க சண்டையே இல்லாமல் வாழ்ந்தாங்க, இவங்களுக்குள்ள சண்டையே வரல, பிரச்சனையே வரல அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட வழி உள்ளாவாக இருந்தாலும் என்ன செய்யும்? கணவன் மனைவி மத்தியில் சண்டை வரதான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க மனைவியாளர் மத்தியில் பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அது எப்படி ரசூலுல்லாஹ் தீர்த்தாங்க? ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியாளர் சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற காசுகளுக்கு பத்தலை, காசு அதிகமாக கொடுங்கன்னு கேட்டாங்க. காசு அதிகமாக கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை. உடனே என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வீட்டு மேலே முகடு, அதாவது மாடி,
நம்ம வீடு மாதிரிலாம் பெரிய மாடிலாம் கிடையாது. இருந்த வீட்டிலேயே மேலே முகட்டில் தனியாக போய் உட்காந்துட்டாங்க. ஒரு மாதம் பேசவே இல்லை. யார்கிட்ட? மனைவி மகன்கிட்ட ஒரு மாதம் பேசவே இல்லை. பேசாமல் போய் உட்காந்துட்டாங்க. பிறகு அவங்களாவே என்ன செஞ்சாங்க? வலிக்க வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிட்டு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிட்டு சொல்கிறான், உங்களுக்கு துன்யா தான் முக்கியம் என்று சொன்னால் நீங்கள் பெருமான ஸல்லல்லாஹு தான் விட்டுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தலாக் கொடுத்துருவாங்க, நீங்கள் வேறு திருமணம் செஞ்சுக்கணும். அல்லாஹ் இந்த முடிவுக்கு வந்துட்டான். அல்லாஹ்வுடைய முடிவு இது. உடனே என்ன செஞ்சாங்க? ஒட்டுமொத்த மனைவிமார்களும் நீங்கள் கொடுக்குறதே போதுட்டாங்க. ஆனால் அதே நிலைமை இப்போ நடக்குதுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அப்படியே தலைகளை மாறி போயிடும். அப்படியே நீ இருந்தால் இரு, இல்லாட்டி போ. உடனே என்ன செய்வார்? வெளிநாட்டில் இருந்தாருன்னு வைங்களேன், அங்கேருந்து ஒரு இது அனுப்பிடுவார், தலாக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவார், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். இப்படி தான் என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கஷ்டம் என்பதும் சிரமம் என்பதும் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை என்பது வரதான் செய்யும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? கணவன் மனைவிக்குள்ளேயே பேசி அதை முடிச்சுக்கணும். அதை வெளியே கொண்டு வரக்கூடாது. இதேதான் மார்க் நமக்கு அழகாக சொல்லி காட்டுங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இனத்தை பார்க்கல, இவங்க கருப்பாக இருக்காங்க, அவங்க குள்ளமாக இருக்கிறாங்க என்பதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அழகிய முறையில் வாழ்ந்தாங்க. அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க. பிலால் ரலியல்லாஹு அப்படியே அவங்கள பார்த்தாலே அந்தளவுக்கு அருவருப்பாக இருக்கும். அந்தளவுக்கு இருப்பாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் அவங்களுக்கு வந்து மனைவி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருடைய சகோதரி ஹாலா பின்த் அவுஃப் மிக குறைசி குலத்தை சேர்ந்தவங்க, உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, அழகான பெண்ணு, நிறைய பணக்காசுகள் இருக்கு, கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. அந்த பெண்ணை யாருக்கு முடிச்சு வைக்கப்படுது? ஹபஷியாக இருக்கக்கூடிய அது பிலால் ரலியல்லாஹு தஆலா முடிச்சு வைக்கப்படுது. வாழ்ந்தாங்களா இல்லையா? சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க. நிறத்தை பார்க்கலையே, தீனை தான் பார்த்தாங்க. இது போன்ற நிறைய சம்பவம் நமக்கு இருக்கு. அதே போல ஹஜரத் ஸைத் இப்னு ஹாரிஸா உம்மு ஐமன், ஸைத் இப்னு ஹாரிஸா உம்மு ஐமன், இந்த ரெண்டு தம்பதிகளுக்கும் பிறந்தவங்க தான் உஸாமத் இப்னு ஸைத். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுக்கு யாரை திருமணம் முடிச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிறு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற பெண்மணி, அவங்க தலாக் விடப்பட்டாங்க. கணவன் தலாக் விட்டுட்டாரு, இதால இருந்தாங்க, இதா முடிஞ்சிருச்சு. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை சொல்லி வச்சிருந்தாங்க, இதாவுக்கு முடிஞ்சதற்கு பின்னால என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ யாரை என்ன செய்யக்கூடாது, திருமணம் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது என்பதாக அந்த பெண்மணியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய இதாவுடைய காலம் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த பெண்மணி வந்து நல்ல பெண்மணி. எப்போ நல்ல பெண்மணின்னு கேள்விப்பட்டாங்களோ உடனே என்ன செய்வாங்க? பெண் கேட்டு கண்டிப்பாக வருவாங்க. அப்படி பெண் கேட்டு வந்தவங்க யார்? முதல்ல முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டுச்சு, உங்களுக்கு முஆவியா செட் ஆக மாட்டாங்க. அடுத்து ரெண்டாவதாக அபூ ஜஹம் அப்படின்னு ஒரு சஹாபி வந்தாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அபூ ஜஹம் அதிகமாக அடிப்பார். எப்போதும் கையில் கம்பு தான் வச்சுருப்பாங்க. எப்போதும் கையில் கம்பு தான் வச்சுருப்பாங்க. எத்தனையோ பல திருமணங்கள் அவங்களுக்கு முடிஞ்சிருக்குது. ஆனால் எந்த பெண்மணியும் அவங்க ஒழுங்காக வாழலை. அடித்தா யார் வாழ்வா? இன்றைக்கி நல்லா அடி விழுதா இல்லையா? தண்ணியை போட்டு வந்தால் போட்டு வெளிச்செடுத்துறது தான். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நடக்குது. கண்கூட இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி நல்லா ஏதாச்சும் சுற்றி ரெண்டு என்ன செய்வாங்க, அழகாக வெடிக்க வைப்பாங்க, லைவ் டெலிகாஸ்ட். தண்ணியை போட்டு வந்து பொண்டாட்டி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா வீட்டு உள்ளே வச்சு அடிக்க மாட்டார். எங்கே வச்சு அடிப்பார்? வீட்டு வெளியே வச்சு அடிப்பார். அப்படியே எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பார்ப்பாங்க எல்லாருமே. அதே போல் அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அடிக்கக்கூடியவர், அவர் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. சரி, யாரை தான் கல்யாணம் முடிச்சுக்கிறது? இறுதியாக பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் ஒருத்தரை சொல்ல நீங்கள் திரும்ப முடிச்சுக்கிறீங்களா? ஓகே, யாரை சொல்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, உஸாமாவை நீங்கள் திரும்ப முடிச்சிங்க, நல்ல மனிதர். அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ், அது உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அவங்கள திருமணம் முடிச்சு வாழ்ந்தாங்க என்பதாக சரித்திரத்தில் நம்ம பார்ப்போம். அதே போல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இவங்க வந்து பெருமானா ஸல்லல்லாஹுடைய ஹாதி, ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, அதாவது உடல் சுகம் இல்லாதவங்க, கட்டையாக இருப்பாங்க அவங்க. அது அவங்களுக்கு பெண்மணி அவங்களுடைய மனைவி யாருன்னு சொன்னால் மிக உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஜைனப் என்று சொல்லக்கூடிய பெண்மணி.
அவங்க தான் அவங்களுக்கு மனைவியாக இருந்தாங்க. ஜெயினம் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்வாங்களாம், வீட்டிலேயே சுய தொழில் செஞ்சு சம்பாதித்து தன்னுடைய கணவனை என்ன செஞ்சாங்க, காப்பாற்றினாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. கணவன் சம்பாதிக்கணும், மனைவி குடும்பத்தை பார்க்கணும், அதை செலவு பண்ணணும். இதை மார்க்கம் சொல்லுது. இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, மனைவி என்ன செய்யலாம், வேலைக்கு போகலாம் அப்படின்னு. எப்போ வேலைக்கு போகலாம், கணவனால் முடியாது. ரொம்ப குள்ளமாக உள்ளவர், நோய்வாய்ப்பட்டவர் அவர் இப்படி முஸ்லிம் இல்லாதனாலும். எனவே என்ன செஞ்சாங்க, ஜெயினம் இல்லாதனால வெளியில் போயெல்லாம் சம்பாதிக்கலை, வீட்டுக்குள்ளேயே இருந்து குடிசை தொழில்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குடிசை தொழில் செய்து என்ன செஞ்சாங்க, அதனுடைய கணவனை காப்பாற்றினார் என்பதான் நம்ம பார்க்கணும். மார்க்கம் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், கணவன் சம்பாதிக்கணும், அதை மனைவி என்ன செய்யணும், வாங்கணும், அதை செலவு பண்ணணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். 2 பேருமே சம்பாதிக்க போனாங்கன்னா குடும்பம் விளங்காது. குடும்பம் என்ன செய்யாது, விளங்காது. ஆரம்பத்தில் வந்து எப்படி இருக்கும், அவர் ஒரு 1.5 லட்ச ரூபா, இவங்க ஒரு 1.5 லட்ச ரூபா, மாதம் 3 லட்ச ரூபா வருது, நமக்கு காசு 3 லட்ச ரூபா வருது என்பதை நம்ம நினைப்போம். ஆனால் தனக்கு பிறந்த பிள்ளையை வளர்க்குறது யாருங்க, ஆயமா. நிறைய பயான்களில் ஹதீஸ்களில் ஹதீஸ்மார்கள் சொல்லி காட்டுவாங்க, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, வீட்டில் ஒரு வாடகை தாயை வச்சு என்ன செய்வாங்க, பிள்ளைகளை வளர்ப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை குளிப்பாட்டுறது, யூனிஃபார்ம் மாட்டி விடுறது, ஸ்கூல் கொண்டு போய் விடுறது, அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு. ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த காம்படிஷனில் அம்மாவை பற்றி ஒரு கட்டுரை என்ன செய்யணும், அம்மாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஸ்கூலில் சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த புள்ள என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், கொண்டு வந்து அதத்திட்ட கொடுத்துருக்காங்க. அதத்திட்ட கொடுத்து, அதத்து ஒரு கட்டுரை எழுதி கொடுங்க எனக்கு, எதை பற்றிப்பா, நான் அம்மாவை பற்றி கட்டுறேன். அப்போ அதத்து கேட்டுருக்குறாங்க, இப்போ உன்னை வந்து தூங்க வைக்கிறது யார், எங்கள் ஆயம்மா தான். உன்னை வந்து குளிக்க வைக்கிறது யார், ஆயம்மா தான். ட்ரெஸ் மாற்றி விடுறது யார், ஆயம்மா தான். ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது யார், ஆயம்மா தான். கூட்டிகிட்டு வர்றது யார், ஆயம்மா தான். எல்லாமே ஆயம்மா தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். உடனே அடுத்து என்ன செஞ்சான்னு சொன்னால், அந்த பேப்பரை கிழிச்சு போட்டாங்க. பேப்பரை கிழிச்சு போட்டு வேறு பேப்பர் எடுத்துடுவாங்க. ஆயம்மாவின் சிறப்பு நான் எழுதி தரேன், அது உண்மையை நினச்சிருக்கு, ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. இது கேட்குறதுக்கு ஒரு காமெடியாக நமக்கு தெரியணும். ஆனால் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, தாம் பெற்ற பிள்ளைகளை தானே பார்த்துக்கிறது சொன்னால் நீங்கள் வந்து பெற்றோராக இருப்பதுக்கு தகுதியில்லைன்னு அர்த்தம். மார்க்கம் சொல்லுது, கணவன் சம்பாதிக்கணும், மனைவி பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். இப்படி ஒரு அமைப்பை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாங்க. இதுதான் மார்க்கம். 2 பேருமே சம்பாதிக்க போகிறாங்க, குடும்பத்தில் எல்லாரும் சம்பாதிக்க போயிட்டாங்க. அப்போ பிள்ளைகளை யார் பார்க்குறது? கண்ணியமிக்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 11 மனைவிமார்களோட வாழ்ந்துருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்து காட்டினாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி நமக்கு. இப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் வராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்வான், நமக்கு கொடுப்பான். இன்னைக்கு இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக் இது போன்ற இந்த இணையதளத்தின் மூலமாக 3 விஷயங்கள் இன்னைக்கு வந்து நாட்டமாக போயிடுச்சு. அதில் ஒன்று, குடும்பத்தினுடைய அமைப்பு இன்னைக்கு சீர்குலைஞ்சு போயிடுச்சு. இந்த இன்டர்நெட்டு மூலமாக குடும்பத்தினுடைய நிலைப்பாடு ஆயிடுச்சு, இன்னைக்கு சீர்குலைஞ்சு போயிடுச்சு. 2வது, குழந்தைகளுடைய கல்வி இன்னைக்கு நாட்டமாக போயிடுச்சு. 3வது, முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுடைய பின்பற்றுறதுங்கிறது இன்னைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது இன்னைக்கு இப்போ மாணவர்களுக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு லீவ் விட்டுருக்குறாங்க, எல்லாம் அப்படியே கேம்லேயே தான் உட்காந்துருக்காங்க, கேம்லேயே தான் செஞ்சுருக்காங்க, இன்னைக்கு உட்காந்துருக்குறாங்க மாணவர்கள். இது ரொம்ப பெரிய டேஞ்சர். இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அவர்கள் செல்ஃபோன்லேயே தன்னுடைய நேரத்தை கழிப்பார்களோ அவர்களுடைய மூளையில் வந்து வேறு எதுவுமே போய் ஏறாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், தலையே ஆட்டிக்குவான், அவன் காதிலே விழுவாது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது, தலையே ஆட்டிக்குவான், அவ்வளோதான். ஆனால் எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி பார்த்து கொண்டே இருப்பதனால, செல்ல பார்த்து கொண்டே இருப்பதனால எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஏற்படுதுன்னு சொன்னால், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணில் இருக்கக்கூடிய நீர் அது அப்படியே வற்றி போயிடுது. எப்போ கண்ணில் இருக்கக்கூடிய நீர் வற்றி போயிடுதோ பார்வை குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன செய்யணும், சோடா பண்ணி தான் மாட்டணும். இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, இவ்வளோ மொத்த கண்ணாடி போட்டுருக்காங்க. காரணம் என்ன, அவங்களுடைய பெற்றோர்கள் டிவி பார்க்கறது, செல் அதிகமாக பார்க்கறது. பார்க்க வேணாம்னு சொல்லலை, செல்லை பார்க்க வேணாம் இருக்க முடியுமா? ஒருத்தர் செல்லை வாங்கிட்டு ஒரு மணி நேரம் அவரை சும்மா இருக்க சொல்லுங்க, முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அது நம்ம வந்து ஈடுபாடாக நம்ம ஆகிட்டோம். அதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஈடுபாடாக ஆகிட்டோம், முடியவே முடியாது. செல்லு பார்க்க வேண்டியது தான்.
ஒரு அளவு தான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். தனியாக ஓரமாக வச்சிடணும். குர்ஆன் எடுத்து ஓதணும், திக்ர் செய்யணும், தொழுகணும், எவ்வளவோ இபாதத்துகள் இருக்குல்ல, அதை செய்யணுமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு மாணவர்களுடைய இன்னைக்கு நேரம் பார்த்தோம்னு சொன்னால், பிள்ளைகளுடைய நேரங்கள் இன்னைக்கு செல்போன் நீங்கள் கேம்லேயே போயிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதை என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. ரொம்ப வயசில் மூத்தவங்களாக இருக்காங்களா, அவங்கெல்லாம் சீரியல், அவங்கெல்லாம் என்னங்க சீரியல், அவங்க சீரியலில் பார்த்து அவங்க வீணாக போயிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல, 2 வயசு 3 வயசு, அவங்கெல்லாம் சுட்டிட்டி கேம் என்ன செய்வாங்க, டாம் அண்ட் ஜெரி இந்த மாதிரி என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. டாம் அண்ட் ஜெரி மோட்டு போட்டு உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான், அதையே என்ன செய்யும் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அந்த போல வீணாக போயிடும். வாலிபர்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இன்னைக்கு செல்லில் எல்லா முசிபத்தும் இருக்குது. என்ன வேணுமோ என்ன செய்யலாம், செல் மூலியமாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு வாலிபர்கள் கெட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளும் இன்னைக்கு இருக்குது. அப்போ இணையதளத்தின் மூலமாக 3 விதமான விஷயங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுன்னா நாசமாக ஆகிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ திருமண உறவு என்பது மிக ஒரு முக்கியமான உறவு. அந்த உறவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ரஹ்மத் மவத்தத், இரக்க குணமும் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பும் இரக்க குணமும் ரெண்டும் இணைந்து வாழக்கூடிய தம்பதிகள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் உயர்வான வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சஹாபி அபூ தர்தா, அவங்களுடைய மனைவி பேர் வந்து உம்மு தர்தா. இந்த 2 பேருக்கு மத்தியில் இவங்க வந்து திருமணமான புதுசில் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமான புதுசில் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ஒப்பந்தம்? கணவர் சொல்கிறாரு, வேறு திருமணமாகி முதலிரவில் கணவன் சொல்கிறாராம், கோபம்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஏன்னா மனிதனுக்கு கோபம் வருவதுங்கிறது இயல்பு. அப்படி எனக்கு கோபம் வரும் பொழுது நீ கோபப்படாமல் என்ன சமாதானப்படுத்தணும், உனக்கு கோபம் வரும் பொழுது நான் கோபப்படாமல் உன்னை நான் சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்களாம். 2 பேருக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. எந்த ஒப்பந்தம் போட்டாங்களோ அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரமே இறுதி வரைக்கும் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பதாக சரித்திரத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக வாழ்ந்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ கணவன் மனைவி உறவு திருமணம் என்பது இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது தான். சொர்க்கத்தில் தான் முதல்ல என்ன திருமண உறவு ஏற்பட்டு இன்று வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இளம் தம்பதிகள், திருமணமானவர்கள், இன்னும் திருமணம் முடிக்க இருக்கின்றவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்திலே வைத்து மார்க்கம் சொல்லியிருக்கின்ற அடிப்படையிலே நாம் நம்முடைய துணைவிகளை, அதே போன்று பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை தேர்ந்தெடுப்பார்களே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை துன்யாவில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அவருடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். சொர்க்கத்திலே இருவரும் சேர்ந்திருப்பார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல நம்முடைய தம்பதிகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி சிறந்த முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த முறையிலே அவர்கள் வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் அன்பையும் அவர்களுடைய ரஹ்மத்தையும் பெறுவதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் புரிவானாக. இந்த திருமணத்திற்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் சில நேரங்களில் இனி வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும், பெருசாகிடும். அது பெருசாகாது. அப்போ அப்படி பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கணவன் புறத்திலிருந்து பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யணும், மனைவின் புறத்திலிருந்து பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யும் என்பதை பற்றி உண்டான விஷயங்களை வரக்கூடிய வாரங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கல் புரிவானாக. நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் பறக்கச் செய்திருவானாக. நம்முடைய குடும்பத்திலே எல்லாம் பறக்கச் செய்திருவானாக. நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, பெண் பிள்ளைகளை ஹாஃபிலாவர்களாக, ஆலிமாவர்களாக அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்திலே மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒட்டுமொத்த உலகிற்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார்களோ அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் நாளைய சமுதாய இளைஞர்கள் நமக்கு அவர்கள் முன்மாதிரியாகவும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் மனிதர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.